திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள பஞ்சட்டி தனியார் பள்ளி வளாகத்தில் கும்மிடிப்பூண்டி, செங்குன்றம் மற்றும் பொன்னேரி கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி வாகனங்கள் மீது வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். சார் ஆட்சியர் அப்துல் ராசிக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் முதலுதவி பெட்டி, தீ அணைப்பான் கருவி, அவசர கால வெளியேறும் கதவு உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் சரிவர உள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டது. இதில் விதிமுறைகளை பின்பற்றாத, பராமரிப்பு குறைவாக இருந்ததும் கண்டறியப்பட்ட 47 பள்ளி வாகனங்களின் உரிமங்களை அதிகாரிகள் அதிரடியாக ரத்து செய்தனர். மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் கைபேசி பயன்படுத்தி வாகனம் ஓட்டினாலோ அல்லது மது அருந்தி இயக்கினாலோ அவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்தனர். செஸ்ட் ஏறி இறங்கறத நம்மளால பார்க்க முடியும். சோ பார்க்கறத வச்சு ஒரு முடிவுக்கு பண்ணலாம். ரெண்டாவது, மூச்சு காத்து என் காதுல படும், அதை வச்சு அவருக்கு மூச்சு இருக்கா இல்லன்னு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 20. மூச்சு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். சூப்பர். மூச்சு செக் பண்ணிட்டேன், இல்ல அப்ப என்ன செய்யணும்? திரும்ப பண்ணணும். இதுதான் கணக்கு. 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 28, 29, 30. இங்க இருங்க. குழந்தை 8வது படிக்கிற குழந்தை நினைச்சுக்கோங்க. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே சாக்லேட் சாப்பிடும்போது முழுங்கி. ஓகே, எல்லாரும் காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க? 8 மணிக்கு வந்துட்டோம் சார். அப்படியா? 8 மணிக்கு வந்தவங்க எல்லாம் கை தூக்காதீங்க. 112 தான். உங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட்டுக்கும் 112 தான். ஃபயர் ஆனாலும் 112 தான். சோ இந்த 3 விஷயத்துக்குமே நீங்க பாஸ். பாஸ்னா என்னன்னா, இப்ப சார் ஒரு டெமோ காட்டுவாங்க பாருங்க. புல் த சேஃப்டி பின், பீன்ற வார்த்தை கொஞ்சம் அப்படியே இது பேக் ஃப்ரண்ட் அப்ப இல்ல பின்னாடி வா, பின்னாடி வந்தா நல்லா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. தெளிவாங்க தொல்ல வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். பின்னாடி வாங்க, கிட்டே போய் ஓட்டிக்கிறீங்க. கை இறக்கி இங்கதானே சார் கை வச்சு நீங்க வாங்க. நீங்க மகரிஷி இந்த வண்டியா இருப்பா. பின்னாடி வந்து பண்ணி தப்புடாது. சும்மா உள்ள நடுவில் பூமி அப்படியே அப்படியே போகாதீங்க. தரவா மூவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட் மூவ் பண்ணுங்க. அப்படின்னா ஓட்டம் சின்னது வச்சிருக்காங்க தெரியுங்க. ஓகே. வட்டார போக்குவரத்து அலுவலருடைய பகுதியில் இருக்கின்ற அனைத்து பள்ளி வாகனங்களையும் ஆய்வு செய்வதற்காக நானும் வட்டார போக்குவரத்து அலுவலர், காவல்துறை அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர், தீயணைப்பு அலுவலர் ஆகியோர் அடங்கிய குழுவானது
இந்த வாகனங்களை கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பள்ளி வாகனங்களை பள்ளி மாணவர்களுடைய பாதுகாப்பை கருதி அதுக்கு தேவையான உபகரணங்கள் அதற்குரிய சேஃப்டி மெஷர்ஸ் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்தோம். குறிப்பாக அவசர கால வழி எமர்ஜென்சி எக்ஸைட், அதே போன்று முன்பக்க கேமரா, பின்பக்க கேமரா, ஜன்னல்களில் பாதுகாப்பு அமைப்புகள் என்று முக்கியமான அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்தோம். இந்த ஆய்வில் முழுமையாக அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்கின்ற வாகனங்களுக்கு மட்டுமே அதற்குரிய அனுமதிகள் வழங்கப்படும். ஏதாவது குறைகள் இருப்பின் அவற்றை சுட்டிக்காட்டி அதை சரி செய்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் சரி செய்து மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் பின்னே அதற்குரிய அனுமதிகள் வழங்கப்படும். எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தி உரிய அனுமதிகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து பள்ளி வாகனங்கள் டிராபிக் சைடு அது பண்றாங்க, ரெகுலரா செக் பண்ணிருக்காங்க. இல்ல, பள்ளி வாகனங்கள் பள்ளி குழந்தையுடைய பாதுகாப்பு தொடர்பாக தான் இன்னைக்கு இது பண்றோம். மற்ற இதெல்லாம் வந்து எப்பவும் வழக்கமான நடைமுறைப்படி அந்த விழிப்புணர்வுகள் மற்ற ஏற்பாடுகள்லாம் செய்யப்படும். இந்த பள்ளி வாகனமே வந்து ஓட்டுநர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா போனை வந்து காதுல வச்சுட்டு தான் ஓட்டிட்டு போறாங்க. அது வந்து ஒரு பொதுவான ஒரு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துல கண்டுபிடிக்கிறத பொறுத்தவரை அந்த டிராஃபிக் போலீஸ் இவங்க வந்து எடுத்து அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. இது பொதுவான ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு சிலர் பண்றதை வந்து எல்லாருக்கும் பொதுமைப்படுத்த முடியாது. அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு கூட்டம் ஒன்று நடத்தணும். என்னென்ன பண்ணலாம், எது எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொன்னோம். முதலுதவி எப்படி எடுக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் உரிய ஒரு விழிப்புணர்வு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தீயணைப்பு அலுவலர், மற்றபடி முதலுதவிக்காக உள்ள அலுவலர் எல்லாருமே சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சட்டம்ங்கிறது அனைவரும் தெரிந்திருக்கணும், அதை வந்து முழுமையாக கடைபிடிக்கணுங்கிறது அனைவரும் எதிர்பார்ப்பு. அதுதான் நம்ம வலியுறுத்தி சொல்றோம். எங்கெங்க தவறு நடக்குதோ அதுக்குரிய அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. தனியார் பள்ளி வாகனம் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம்? விதிமுறைகளுக்கு உட்பட அது விதிமுறைகளை இது பண்றதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். என்ன அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், இல்லைன்னா அதுக்குரிய ஃபைனு அதை ரெடி பண்ணி விதிமுறைகள் இல்லைன்னா அதை ரெடி பண்ணா மட்டும்தான் புதுச்சாலையில் ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியும். அதான் இன்னைக்கு வருது. இதுல வந்து ஒழுங்கா இருக்கிறது மட்டும் தான் ரோட்ல ஓடணும். 1ஆம் தேதி ஸ்கூல் தந்தா ஓடும். இது எதான ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் பண்ணுவோம். அந்த ரிஜெக்ஷன் வந்து சரி பண்ணி திரும்பி காமிச்சா மட்டும்தான் திரும்ப ரோட்ல அது வந்து பள்ளி குழந்தைகள் ஏற்ற முடியும், எல்லாம் ஏற்ற முடியும். எல்லாமே தரமாட்டோம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.